ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதிகள் வானத்தில் உண்டாகிற அடையாளங்களினாலே அவர்கள் கலங்குகிறார்களே. வானத்தின் அடையாளங்களினாலே அவர்கள் கலங்குகிறார்களே, நீங்களும் கலங்காதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பயமும் திகிலும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இது அப்பட்டமான உண்மை. அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் நமக்கு கர்த்தர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினார். நாம் புறஜாதியுடைய மார்க்கத்தை அல்ல, ஜீவனுள்ள மார்க்கத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே ஜீவனுள்ள மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் வானத்தில் தோன்றுகிற அடையாளங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு வானத்தில் தமிழகத்தில் ஒரு அடையாளம் தோன்றினது. அதற்கு விஞ்ஞானிகள் ஒரு கருத்து சொன்னார்கள். மற்றவர்கள் அதற்கு சில கருத்துக்களை சொல்லி இதனால் தான் இது இப்படி வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அது என்ன அடையாளம் என்றால், இரவு முழுவதுமே இடி இடித்து கொண்டே இருந்தது. ஒரே மாதிரி அப்படியே இடித்து கொண்டே இருக்கும், நிற்கவே இல்லை இரவு முழுவதும். அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் வேற எங்கெல்லாம் நடந்திருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சைபீரியா என்று பல நாடுகளில் இது அந்த மழைக்காலங்களில் உண்டாகிற மேக கூட்டங்கள், ஒரு காற்றோடு மற்றொரு காற்று இணைவது, இதனால் மேக உற்பத்தி உண்டாவது, அந்த மேக உற்பத்தி உண்டாகும் பொழுது ஏற்படுகிற காந்த அலையினுடைய விளைவுகள். காந்த அலைகள் என்றால் நீங்கள் என்னமோ என்று யோசிக்காதீர்கள். பூமியிலிருந்து எழும்புகிற கரிய மனவாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு. இது நீங்க ஒரு பைபாஸ்ல இங்கிருந்து சென்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஊரிலிருந்து சென்னைக்கு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் பிரயாண தூரத்தில் நீங்கள் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருசக்கர வாகனத்தில் போவீர்களே ஆனால் உங்கள் மேலெல்லாம் கரி படிந்தாற் போல இருக்கும். அது என்ன? இந்த லாரி போகிறது, பஸ்ஸு போகிறது, அது மாத்திரம் இல்லை, இப்போ அந்த மாதிரி நிறைய குறைந்திருக்கிறது. ஏன்னா பேட்டரி வாகனங்கள் அதிகரித்திருப்பதினால் இது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முந்தின காலங்களிலெல்லாம் இது அதிகரித்து வெள்ளை சட்டை மேலெல்லாம் கருப்பு புள்ளிகள் இருக்கும். அதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு. இது நமக்கு ரோடுகளில் போகும்பொழுது இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு வானத்தில் காற்று மேலே எழும்பும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடு துகள்களும் அதோடு கூட மேலே எழும்பி
இந்த குப்பைகள், அதாவது இதுதான் மின் காந்த அலைகளை தூண்டுகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு சூடேறும் போது அது வெடிப்பு ஏற்படுத்தும். இப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய சேரும்போது அது அந்த மேக காரியங்களில், மேகத்தில் மின்னல்களை, இடிகளை உண்டாக்கும். இது சில இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ இந்த அடையாளங்களை பார்த்த உடனே சிலர் இப்படி நடக்கும், எனக்கு தெரியும், எனக்கு சொப்பனத்தில் இப்படி வந்துச்சு, அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த 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 பூஜை பண்ணால் சரியாயிரும், அந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிரும், அப்படியெல்லாம் சிலர் கட்டவிழ்த்து விடுவதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெற்றிராமல், புறஜாதி மற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாத மற்றவர்கள் சொல்லுகிற சில காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி நடுங்கி பயந்து, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ. அதாவது எரேமியா சொல்லுகிறார், அவர்கள் வானத்தின் அடையாளங்களை கண்டு பயப்படுகிறார்கள், நீங்கள் அப்படி பயப்படாதிருங்கள். ஏனென்றால் அந்த மார்க்கத்தை, அவர்கள் பின்பற்றுகிற மார்க்கம் அப்படி அவர்களை பயப்படுத்தி வைத்திருக்கிறது. நம்முடைய மார்க்கமோ ஜீவ மார்க்கம். அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தந்தீர். இப்போ நான் மார்க்கம் தெரியாமல் கிடந்த என்ன ஜீவனுள்ள மார்க்கத்துக்கு நேராக என்னை நடத்தினீர். அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு என்ன வேணாம் ஆண்டவரே அப்படின்னு தாவீது கேட்கிறான். இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து என்ற மார்க்கம், அவர்தான் வழி. மார்க்கம் என்றால் வழி. இயேசு கிறிஸ்து என்ற மார்க்கம் சொல்றாங்கல்ல, நாகர்கோயில் டு சென்னை மார்க்கம், நாகர்கோவிலிருந்து சென்னை செல்லும் பேருந்து அல்லது சென்னை செல்லும் ட்ரெயின், அது விரைவு வண்டியாக இருக்கலாம், இல்லைனா பேசஞ்சர் வாகனமாக இருக்கலாம், அது எதாவது வேணா இருக்கலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பார்த்தீங்கன்னா அது அழகாக சொல்லப்பட்டிருக்கும், இந்த மார்க்கமாய் செல்லக்கூடியது. அதாவது நாகர்கோயிலிருந்து சென்னை செல்லக்கூடிய வாகனம் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, விழுப்புரம், திண்டிவனம், இப்படி அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க, இந்த மார்க்கமாய் செல்லுகிறது அப்படின்னு. அப்போ அது புறப்பட ஆயத்தமாய் இருக்கிறது என்பதையும் அறிவிப்பார்கள். அதில் போகிறவர்கள் அதில் போய் டிக்கெட் வாங்கினவர்கள் ஏறி அமர்ந்து கொண்டு தங்கள் இருக்கையில் அவர்கள் போய் அமர்ந்து கொள்ளுகிறது வழக்கம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார், அதுதான் இயேசு கிறிஸ்து என்ற மார்க்கம். இயேசு சொன்னார், நானே வழி, சத்தியம், ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற மார்க்கம், வழி நமக்காக கொடுக்கப்படுது, ஜீவ மார்க்கம். ஏன்னா தம்மையே ஒப்பு கொடுத்து, தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து, தம்முடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி, நாம் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் அவர் சகித்து ஏற்று, அவருடைய தழும்புகளெல்லாம் நம்மை சுகமாக்கி, நமக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை, ஒரு நல்ல மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை விட்டு நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், இப்ப பாருங்க, நிறைய தீட்டுப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு. நிறைய தீட்டுப்பட்ட காரியங்கள் உலக பிரகாரமா தீட்டானதெல்லாம் சபைக்குள்ள இப்ப இருக்கு. ஆமா, சபைக்குள்ள வந்துருச்சு. சிலர் என்ன சொல்றாங்க, நாம இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, சார் அது நம்ம அப்படி பண்ணலை, அதை மனதில் வச்சு பண்ணலை, பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும்னு பண்றோம். ஒரு அம்மா அப்படிதான் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு, எல்லார் வீட்லேயும் அன்னைக்கு பாயாசம் செய்வாங்க, அன்னைக்கு பொங்கல் செய்வாங்க, அன்னைக்கு வடை செய்வாங்க, அதனால் நானும் என் பிள்ளைகளுக்கு வடை, பொங்கல், பாயாசமெல்லாம் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், அவங்க அந்த இதெல்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடாதுன்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக நீங்கள் எதை வெறுத்தீங்க, ஆண்டவருக்காக எதை விட்டீங்க,
ஆண்டவருக்காக எதை ஒதுக்குனீங்க? ஒன்றும் இல்லையே. இந்த பாயாசத்தை, இந்த பொங்கலை, இந்த வடையை ஒரு 2 நாள் கழித்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதா? பிள்ளைங்க சாப்பிடும்ல. அப்போ அந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் ஸ்பெஷலாக யார் வீட்லையும் இல்லை, எங்கள் வீட்டில் பாயாசமும் வடையும் பொங்கலும் பயங்கர சந்தோஷமாக மற்ற பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இது சாப்பிடும். அது கெத்தா? இல்லை அன்னைக்கு எங்கள் வீட்லேயும் தான் பாயாசம்? இல்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை அந்த மார்க்கத்தின்படி பாருங்க, நிறைய வீட்டில் பட்டாசு வெடிக்கும் போது எல்லாம் பட்டாசு வாங்கி வச்சிருக்கோம் வீட்டில். என்னைக்கு வெடிக்கணுமோ அந்த மற்றவர்கள் மறந்தா கூட நம்மால் கொண்டு போய் வெடிச்சுட்டு உட்காந்துருப்பான். கேட்டால் பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். அன்னைக்கு மகிழ்ச்சிப்படுத்தினாதான் பிள்ளைகள் மகிழ்ச்சிப்படும் என்று அல்ல. அதுக்கு பல நேரங்கள் இருக்கு, பல சமயங்கள் இருக்கு, பல காலங்கள் இருக்கு. பட்டாசு வெடிப்பதே நம்முடைய நுரையீரலுக்கு ஆபத்து. அதில் தான் பல கெமிக்கலை கலந்து நம்முடைய காற்று மாசு அடைந்து நிறைய பேருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் நிரூபித்து அதை தவிர்க்க சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? அந்த மார்க்கத்தை, ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்ற நான் ரசிக்கப்பட்டேன், நான் என்னுடைய பிள்ளை பைபிள் எடுத்துக்குவோம், ஆலயத்துக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அப்படி கெத்தா போய் ஆலயத்தில் உட்காருவோம். ஆனால் மண்டே டு சாட்டர்டே, மண்டே திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரை நாம் எங்கே உட்கார்ந்துருக்கோன்றதான் முக்கியம். நம்முடைய இருதயம் எதை நாடிக்கொண்டிருக்கிறது தான் முக்கியம். இந்த மார்க்கத்தை எல்லாம் பின்பற்றாமல் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஜீவ மார்க்கத்தை பின்பற்றி நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறதை காண்பீர்கள், அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். நான் புறஞ்சாதி மார்க்கத்திலே இருப்பேன், நான் ஆண்டவரை நேசிப்பேன்னு சொன்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது, ஆண்டவர் கிருவியை நடப்பிக்க முடியாது. ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவைன்னா யார் செய்தது என்ற பிரச்சனை உண்டாகும். ஆமா, பல காரியங்கள் ஊழியத்தில் நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் பெரிய பெரிய நன்மைகளை செய்ததெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, அது எந்த தெய்வம் நாங்க செஞ்சது? ஊருக்கே தெரியும் இயேசு கிறிஸ்து தான் அந்த மகளுக்கு ஜீவனை தந்தாருன்னு. ஆனா அவர் சொல்றாரு, நான் வேண்டிக்கிட்டேங்க, அதனால அந்த அங்கதாங்க. அப்ப தேவனை அறிகிற அறிவு இல்லை, ஜனங்களுக்குள்ள இல்லை. அதான் உண்மை. அப்ப அந்த மார்க்கத்தை நான் பின்பற்றி போனா அவங்க எதை பார்த்தாலும் பயப்படுவான். ஆனா நாம் அப்படி அல்ல. இயேசுவை பின்பற்றி போகும் பொழுது எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஆமேன், ஆமேன்.